திருப்பூரில் நேற்று இரவு பெய்த கனமழையால் வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாலாஜி, திருப்பூரில் மழைப்பொழிவு எப்படி உள்ளது? இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, அதாவது கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று இரவு திடீரென கனமழையானது பெய்தது. திருப்பூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்த நிலையில் இரவு நேரத்திலும் மழையானது பெய்தது. இதில் திருப்பூர் மாநகரில் இருக்கக்கூடிய கொங்கு மெயின் ரோடு, பெத்திச்செட்டிபுரம், அறிவொளி நகர் என தாழ்வான பகுதிகள் அனைத்து இடங்களிலுமே மழை நீரானது தேங்கி வீடுகளிலும் தண்ணீர் புகுந்தது. இதில் கொங்கு மெயின் ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய பெத்திச்செட்டிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் சிவகுமார் என்பவருக்கு சொந்தமான அட்டை நிறுவனத்தில் தண்ணீர் புகுந்ததில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தண்ணீரில் நனைந்து சேதமடைந்தது. குறிப்பாக அறிவொளி நகர் பகுதியில் 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் அந்த பகுதி முழுவதுமே தற்போது மழை நீரால் சூழ்ந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக அப்பகுதி பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தகவல் அறிந்த மாநகராட்சி ஊழியர்கள் தற்போது தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். எனினும் தண்ணீரின் அளவு அதிகமாக இருப்பதால் தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதற்காக போராடி வருகின்றனர். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்.